இது பார்க்குற மிஷின் பார்த்தீங்கன்னா 15 கிலோ மிஷினு, மரச்செக்கு, வாகை மரச்செக்கு. ஃபஸ்ட்டு இனிஷியலில் அவங்க ஃபுல் டைட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு க்ரஷிங் பார்ட் வந்து கரெக்டாக க்ரஷ் ஆகும். ஸ்ப்ரிங்கு வந்து உங்களுக்கு லூஸ் ஆகக்கூடாது. இந்த 2 ஸ்ப்ரிங்குமே நான் மென்ஷன் பண்ணிக்கிற 2 ஸ்ப்ரிங்குமே உங்களுக்கு லூஸ் ஆகக்கூடாது. அப்படி லூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரன் ஆகிற பார்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு க்ரஷ் பண்ணி கொடுத்துரும். நாங்கள் இதில் கல்ல 15 கிலோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஆயில் வர்றதுக்கு மட்டுமே, ஃபார்ம் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஃப்டர் 10 to 12 மினிட்ஸ், மோர் ஓவர் 20 மினிட்ஸே ஆயிடுச்சு. உங்களுக்கு எண்ணெய் நல்லா திரண்டு வருது, பியூர் எல்லோவாக வருது. பியூர் ஆயில்னால் இதுதான் நம்ம சொல்லணும். இப்போ ஆயில் எப்படி அவுட்லெட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஆட்டியிருந்த ஆயில் ஃபுல்லாக உள்ளே ஸ்டோராக இருக்கும். அது நம்ம இந்த மாதிரி ஒரு ராடை யூஸ் பண்ணி நம்ம ஆயிலை வந்து அவுட்புட் எடுக்கணும். இந்த ராடை வந்து இன்செர்ட் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ணுவாங்க, ஆயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை ஆயில் அவுட்லெட் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் மெஷின் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்லெட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இனி மெஷின் ஆன் பண்ணி நீங்கள் அப்படியே ஓப்பன்லேயே ரன் பண்ணுறதுக்கு விட்டுறலாம். இருக்கிற சீடில் இருக்கிற அதாவது சீட் கேக்கில் இருக்க ஆயில் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு கல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ட்ரையாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் ஈல்டு. உங்களுக்கு ஈல்டை காட்டிலும் நீங்கள் எந்த அளவுக்கு மெட்டீரியல் குவாலிட்டியாக எடுக்கிறீங்களோ அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே உங்களுக்கு ஆயில் வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் மிஷினரிஸை. இது எங்கேயுமே உங்களுக்கு அவுட்டில் ஸ்ப்ளிட் ஆகி தெரிக்காது. இப்படி தான் இருக்கும் மிஷினரிஸு. பட் இது இன்னும் ஃபுல் ஃப்ளட்ஜாக ஃபினிஷ் ஆகலை. எப்படி நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் சாம்பிள் வீடியோ நாங்கள் காமிச்சிருக்கோம்.